డిఎంకే ప్రభుత్వంపై అన్నా డిఎంకే మాజీ నాయకురాలు శశికళ విమర్శలు గుప్పించారు. ఈ విషయమై శశికళ మీడియాతో మాట్లాడుతూ 56 నెలలు గడిచాయని, మీరు ప్రజలకు ఏమి చేశారు అని ప్రభుత్వాన్ని నిలదీశారు. డిఎంకే పాలనలో తమిళనాడు అన్ని విధాలా నష్టపోయిందని ఆరోపించారు. ప్రజలు సంక్షేమం మరిచిందని ఆగ్రహం వ్యక్తం చేశారు. ప్రజలే ప్రభుత్వానికి బుద్ధి చెబుతారని హెచ్చరించారు. இப்போ நான் வரேன், இப்போ உள்ள நடைமுறைக்கு வரணும் இல்லையா? இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எனக்கு கம்பு சுத்த தெரியும், எல்லா வேலையும் தெரியும், கார் ஓட்ட தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கு கார் ஓட்ட தெரியும். வண்டியில் போகும்போது பாட்டு கேட்க, நம்மலாம் பாட்டே கேட்கறது இல்லை, யாருமே கேட்குறது இல்லையோ, பாட்டு கேட்க தெரியும். அது குறிப்பாக யார் பாட்டு? புரட்சித் தலைவரோட பாட்டு. அதை நான் தவறுன்னு சொல்லலை, அந்த பாட்டை கேட்டுனாலும் இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதான்னு தான் நான். ஏன்னா புரட்சி தலைவரையும் மக்களையும் பிரிக்க முடியாது, சினிமாலையும் பிரிக்க முடியாது. நீங்கள் அந்த ஏழை மக்களுக்காக தான் அந்த பாட்டு பாடினா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு சமூக நீதி இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன வருத்தம், முதலமைச்சர் சொன்னது நானும் டிவியில் பார்த்தேன், ஒரே ஒரு வருத்தம்தான். கேட்குறது தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். அதுவும் தலைவர் பாட்டாங்கிறப்ப நல்லா கேளுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அவர் மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கலாமே மக்களுக்கு. இப்போ 56 மாதம் ஆயிடுச்சு, என்ன பண்ணீங்க? ஒன்றுமே செய்யலையே. மக்களுக்குன்னு என்ன செஞ்சீங்க? இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்க? சரி 3000 கொடுப்போம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லுங்க. இந்த பொங்கல் விஷயத்தை நான் முக்கியம் சொல்லி ஆகணும் உங்களுக்குலாம். அம்மா இருந்தப்போ என்ன பண்ணாங்க? இப்போ உங்கள் வீட்டுங்களெல்லாம் பாருங்கள், நம்மளுடைய மரபு இது. அதனால என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வீட்டில் உங்கள் பெண்கள் வீட்டுக்கு உறவுகள் விட்டு போயிடக்கூடாது, அதுதான் அந்த கான்செப்டே. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சீர்வரிசை கொடுக்கறது. 1 லட்சமும் இருக்கிறவங்க கொடுக்கலாம், 1 ரூபா இருக்கிறவங்களும் கொடுக்க முடியும். அதை சந்தோஷமாக போய் அவங்க கொடுத்துட்டு வருவாங்க. இதுதான் நடைமுறை. அந்த அடிப்படையில் தான் அம்மா கொடுத்தது 100 ரூபா தான், பெருசாக கொடுக்கல. அந்த 100 ரூபாயை எப்படி கொடுத்தாங்க? இது ஒரு சீதனம், நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துகிறோம், நம்ம பிள்ளைங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்க அப்படின்னு நினச்சி கொடுத்தது தான் அந்த 100 ரூபா.